கல்யாணமான 3 நடிகர்கள காதலிச்ச பிரபல நடிகை. 50 வயசுலயும் சிங்கிள். அது யாருன்னு தெரியுமா? தமிழ் திரையுலகத்துல பிரபலமா இருந்த நடிகைகள்ல ஒருத்தங்க தான் இவங்க. இவங்க நடிச்ச பல படங்கள் ஹிட் ஆயிருக்கு. 90ஸ்கள் அப்புறம் 2000 காலகட்டத்துல தான் இவங்க டாப் ஹீரோயினா இருந்தாங்க. அந்த நடிகை வேற யாரும் கிடையாது, நக்மா தான். தமிழ்ல பாட்ஷா, காதலன் மாதிரியான பல ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க, ஜோதிகாவோட சகோதரியும் ஆவாங்க. இவங்க ஹிந்தியிலயும் டாப் நடிகையா வலம் வந்திருக்காங்க. நக்மா மும்பைல பிறந்து வளர்ந்தவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு தமிழ் திரையுலகம் தான் பெரிய மார்க்கெட்ட திறந்து வச்சது. இதனாலேயே ஹிந்தி படங்கள்ல நடிச்சாலும் அவங்க தமிழ் மக்கள மறக்கவே இல்ல. நக்மா இளமை காலத்துல இருந்தப்போ அவங்கள சுத்தி பல கிசுகிசுக்கள் வலம் வந்துச்சு. இவங்க பிரபலமா இருந்த நடிகர்கள் அப்புறம் ஒரு கிரிக்கெட்டர் கூட உறவுல இருந்ததாவும் சொல்லப்பட்டுச்சு. நக்மா, சௌரவ் கங்குலியோட காதல் உறவு பத்தி பாலிவுட் வட்டாரத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்துல கங்குலியும் கல்யாணமானவரா இருந்தாரு. இவங்களோட உறவு பத்தி இதுவரைக்கும் யாருமே வெளியில பேசவே இல்ல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை நக்மா கிரிக்கெட் வீரர் கங்குலியுடனான உறவு முறிஞ்ச உடனேயே சரத்குமார் கூட உறவுல இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அந்த சமயத்துல சரத்குமாரும் கல்யாணம் ஆனவரா தான் இருந்தாரு. இந்த உறவை பத்தி தெரிஞ்ச பின்னாடி அவரு கல்யாண உறவை விவாகரத்துல முடிச்சுக்கிட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி நக்மா சரத்குமார் உறவும் நீடிக்கவே இல்ல. நக்மா ரவிகிஷன் அப்படிங்கிற போஜ்புரி நடிகர் கூட தொடர்புல இருந்ததாவும் அப்போ கிசுகிசு எழுந்துச்சு. அவரும் அப்போ கல்யாண உறவுல இருந்தாராம். இவங்களோட உறவு முறிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நக்மா மனோஜ் திவாரி அப்படிங்கிற கல்யாணமான நடிகர் கூட உறவுல இருந்ததாவும் சொல்லப்பட்டுச்சு. இருந்தாலும் இது சில நாட்கள் தான் தொடர்ந்தது. இந்த தகவல் பொது தரவுகள்ல இருந்து எழுதப்பட்டதுதான். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது.